முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இனி உன் முகம் கூட நான் பார்க்க மாட்டேன், பார்க்கவும் விரும்பவில்லை என்று உன்னிடத்தில் கோபமாக கூறி உன்னை தூக்கி எறிந்துவிட்டு சென்ற உன்னுடைய துணை இப்பொழுது உன்னிடத்தில் வரப்போகின்றார். உன்னை தேடி வரப்போகின்றார். வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அடுத்தவர்கள் உங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சில காலம் வாழ்ந்து வந்தீர்கள். யார் கண் பட்டதோ தெரியவில்லை, உங்கள் இருவருக்குள்ளும் விரிசல் ஏற்பட்டுவிட்டது. வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது நீ அவரிடத்தில் இருக்கும் பொழுதுதான் அதை உணர்ந்தாய். திருமணத்திற்கு முன்பு ஊர் உலகம் தெரியாதவளாக வளர்ந்தேன். ஆனால் திருமணத்திற்கு பின்பு ஊர் முழுவதும் சுற்றி பார்த்தேன். இந்த உலகத்தில் எவ்வளவு ரசிக்க வேண்டிய பொருட்கள், அழகான நிறைய இடங்கள் இருக்கின்றன என்பது கூட அவர் மூலியமாகத்தான் எனக்கு தெரிய வந்தது. பொதுவாக சொல்லப்போனால் அவர் என் அருகில் இருந்தாலே என் வாழ்க்கைக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்று பல முறை நீயே என்னிடத்தில் கூறியிருக்கின்றாய். அவ்வளவு அந்யோன்யமாக ஒற்றுமையாக வாழ்ந்த தம்பதி இப்பொழுது விரிசல் ஏற்பட்டு, மனக்கசப்பு ஏற்பட்டு, பிரிவு ஏற்பட்டு இப்பொழுது தவித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒன்று சேர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றீர்கள். யார் கண் பட்டது என்று தெரியவில்லை. ஒன்றாக இணைந்த இருவரும் பிரிந்து இப்பொழுது தனித்தனி பாதையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உன்னுடைய மனது அவரை தேடுவதை இன்று வரை நிறுத்தவில்லை. ஆனால் அவரோ உற்றார் உறவினரின் பேச்சை கேட்டு உன்னை கீழ்த்தரமாக நடத்தி உன்னிடத்தில் சண்டையிட்டு பேசாமல் இப்பொழுது இனி உன்னை பார்க்கவே விரும்பவில்லை என்று கூறி தூக்கி எறிந்து சென்று விட்டார். அவர் தூக்கி எறிந்து சென்றாலும் உன்னால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஒரு காலத்தில் நான் விரும்பிய அவர் இப்பொழுது என்னை தூக்கி எறிந்தாலும் என் மனம் முழுமையாக அவரை வெறுக்க முடியவில்லை என்று தவித்து கொண்டிருக்கின்றாய். என்னிடத்தில் வேண்டும் பொழுதும் இதையே தான் கூறுகின்றாய். அப்பா, அவருக்கு நல்ல புத்தி கொடுத்து என்னிடத்தில் வரவையுங்கள். அவர் மீது எந்த தவறும் இல்லை, சுற்றி உள்ளவர்களே காரணம் எங்கள் பிரிவுக்கு என்று இன்று வரையும் அவரை விட்டு கொடுக்காமல் பேசிக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய பிரார்த்தனை, உன்னுடைய சந்தோஷம் எதுவென்று எனக்கு தெரியாமல் எப்படி போகும்? அவர் உன் அருகில் இருந்தால்தான் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பது எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. கவலைப்படாமல் இரு தங்கமே. அவரையே உன்னை தேடி வர நான் செய்கின்றேன். நீயாக தேடி சென்றால் உன்னை கீழாக பார்க்கின்றார் அவர். இப்பொழுது அவராகவே உன்னை தேடி வந்து அவர் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கப் போகின்றார். அப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டு நீயும் அவரும் சந்தோஷமாக, யார் உங்களை வாழக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்பு சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள். இவை அனைத்தும் நடக்கத்தான் போகின்றது. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.